மேம், இந்த தடவை தமிழ் படங்களுக்கு மொத்தம் 9 அவார்டு கிடச்சிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மேலும் நம்முடைய படங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டு வந்துட்டு நமக்கு அதிக விருது பெறும்போது ஒரு திரைப்படத்துறைக்கு வந்துட்டு ஒரு பூஸ்டாக இருந்துகிட்ருக்கு. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளோட தாய்மொழிக்கு கிடைக்குதுன்னு சொல்லும்போது நம்ம இந்தியன் அவ்வளோதான், எந்த மொழி கிடைச்சாலும் சந்தோஷம். பட் நான் தமிழ்நாட்டில் இருந்து நம்ம தமிழ் படத்துக்கு நிறைய கிடைக்குதுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட 9 அவார்டு கிடைச்சிருக்குன்னு சொல்லும்போது ஹாப்பியஸ்ட் பர்சன் நான் தான் நான் சொல்லுவேன். அதாவது 2024 72 நேஷனல் அவார்டு இதுதான். ஸோ இதில் வந்து ரொம்ப காம்படிஷன் இருக்குது, பயங்கரமான காம்படிஷன் இருக்குது. எதை செலக்ட் பண்ணுறது எங்களால் முடியாது. ஒன்றே ஒன்று சொல்கிறோம், நாங்கள் கிட்டத்தட்ட 10 ஜூரிஸ் அண்ட் 1 சேர்மன். ஸோ இது வந்து எல்லாமே வந்து ஓட்டு எடுப்பு தான் நாங்கள் பண்ணுவோம். அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ எல்லாருக்கும் ஈக்குவலாக நம்ம கரெக்டாக, இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஜூரின்னு சொல்கிறது சாதாரண விஷயம். ஸோ அந்த கரெக்டாக நோட் பண்ணும்போது அதில் தமிழ் படம் இவ்வளோ படம் கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் சவுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் இருக்கும். தெலுங்குல, தமிழில், கன்னடாவில் அண்ட் மலையாளம், சேர்மன் மலையாளத்தில் இருக்காரு. ஸோ 4 பேர் தான் இருக்கும். பட் நார்த்தும் சரி நம்மளுக்கு தமிழுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டாங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்கின அவார்டை எல்லாருக்கும் யார் யார் வாங்கினாங்களோ அத்தனை பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன். உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச ஒரு பெரிய நேஷனல் அவார்டு. நேஷனல் அவார்டு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு பெருமையான ஒரு அவார்டு. எனக்கு 2000 வந்து கொச்சு சந்தோஷங்கள் கிடைச்ச அந்த பெருமை நான் இங்கே ஜூரியா இருப்பேன் நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் அவார்டு வாங்கின எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன் அண்ட் ஆல் த பெஸ்ட். மேம், நம்ம தமிழ் படத்தில் பார்த்தோம்னா மகாராஜா படத்தில் ஒரு சிறந்த நடிப்பை வந்துட்டு ஒரு விஜய் சேதுபதி எடுத்திருப்பார். அதே மாதிரி அமரன் படத்துலையும் சிறந்த ஒரு நடிப்பு இருந்திருக்கும். இந்த படங்கள் ஒரு தேசிய அளவில் அவங்களுக்கு சிறந்த நடிகருக்கான விருதை வந்து பெற்று தரல, அந்த அளவுக்கு காம்படிஷன் நினைக்கிறீங்களா? நானும் ஒரு படம் வந்துச்சு, நம்ம யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம தமிழ் படம் மட்டும் பார்த்துருக்கோம். ஒரு படம் பார்க்கும் போதும் ஒன்று விட்டு ஒன்று அப்படியே மீறிட்டே இருக்கு. யாருக்கு கொடுக்கறதே எங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த காம்படிஷன் ஜாஸ்தி, பயங்கரமான காம்படிஷன். நீங்க பார்த்தீங்கன்னா மகாராஜால அந்த கேர்ளுக்கு வந்து அவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து நாங்கள் ரொம்ப டஃப்பாக எடுத்த விஷயம். நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கிடைக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ ராயன் பாருங்க, ராயனுக்கு வந்து பெஸ்ட் மூவிக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து நம்ம தனுஷ் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. படம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து அத்தனை படங்களை நாங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கணும். நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு படம், ஒரு அசாமி படம் நினைக்கிறேன், சுனிதா பொண்ணு ஆக்ட் பண்ணிருப்பா, கண்ணு தெரியாம ஆக்ட் பண்ணிருப்பா, அழுதுட்டோம். அந்த படம் முடிஞ்சு கூட நாங்க உட்காந்துட்டோம். அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் படங்கள் இருக்கு. இதை நாங்க செலக்ட் பண்ணி ஜூரிஸோட ஓட்டு எடுத்து பண்றதா எங்களுக்கு. சிறந்த நடிகரை தேர்ந்தெடுக்கும் போது எந்த மாதிரியான ஒரு டஃப்னஸ் இருந்துச்சு? இந்த வாட்டி ரொம்ப டஃப், எங்களுக்கு வந்து பயங்கர டஃப் இருக்குது. மம்முட்டி சார் உங்களுக்கு தெரியும், பிரம்மயுகம் வந்து ஸ்டேட் அவார்டு வாங்கினாரு. எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஹிந்தி ஆக்டர் நீங்க பார்த்துருப்பீங்க, அவரும் நல்லா பண்ணியிருப்பாரு. ஸோ தனுஷ் இருக்கிறதுனால எங்களுக்கு 3 பேர் பயங்கர காம்படிஷன் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஸ்பெஷல் தனுஷ் சாருக்காக நாங்கள் நல்ல ஜூரிஸ் வந்து ஓட்டு எடுத்து நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹட்ஸ் ஆஃப் யூ தனுஷ் சார். இதெல்லாம் வந்து சாதாரண அவார்ட் கிடையாது. ஜூரிஸ் எல்லாமே நாங்கள் செலக்ட் பண்ணி ஸ்பெஷலுக்கு வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட்டே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.